ஏன்னா சந்திரன் கேட்டானா, சரி எல்லாம் கூப்பிடுறான் சரி, நான் வந்தா என்னோடு கலந்து பழகுவானா, மிங்கிளாய் விளையாடுவானான்னு கேட்டான். அதுக்கு பதில் தான் குழகன். குழகன் அப்படின்னா எல்லோரோடும் கலந்து பரிமாறி உறவாடுபவன் அர்த்தம். அது எப்படின்னா இங்க மணவாள மாமுனிகள் ரொம்ப சுவையா வியாக்கியானம் பண்றார். அம்மா தாய்ப்பால் ஊட்டினாதான் சாப்பிடுவான்னு இல்ல, பூத்தனைன்னு ஒரு பேய்ச்சி கொண்டு வந்து பேய்ப்பால் ஊட்டினா அதையும் வாங்கி சாப்பிடுறான். அப்ப யார் பால் ஊட்டினாலும் அதையும் வாங்கி சாப்பிடுறான். யார் வீட்டுல வேணாலும் வெண்ணெய் கொடுத்தாலும் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுறான். எந்த கோப்பிக்கை அடிச்சாலும் அடி வாங்கிக்கிறான். அப்ப தாயின்னோ இன்னொருத்தரனோ அவன் பாக்குறதே இல்ல. யார் வந்தாலும் தங்கிட்ட சேர்த்துக்கிறான் இல்லையா? தாய்ப்பால் ஊட்டினாலும் குடிக்கிறான், ஒரு பேய் பால் ஊட்டினாலும் குடிச்சிடுறான். எல்லார் வீட்லயும் போய் வெண்ணெயை திருடுறான். எல்லோரோடும் சமமாகத்தான் பழகுகிறான். அதனால குழகன். குழகன்னா கலக்கக்கூடியவன் அர்த்தம். யார் பால் ஊட்டினாலும் சாப்பிட்டுருவான், யார் தூக்கி இடுப்புல வச்சாலும் உட்காந்துருவான். அப்படிப்பட்டவன். சந்திரா நீ வந்தா உன்னோடு விளையாடாம இருப்பானா? நிச்சயம் விளையாடுவான். குழகன். உடனே சந்திரன் கேட்டானா, இந்த குணம் கண்ணனுக்கு எங்கேந்து வந்ததுன்னு கேட்டான். அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, உன் சகோதரி கிட்ட இருந்து தாண்டா வந்தது. ஸ்ரீதரன், சந்திரனின் சகோதரியான பிராட்டி மகாலட்சுமியை திருமார்பிலேயே தரித்து கொண்டு மகாலட்சுமியின் கணவனாக இருக்கிறான். வெயிட் வெயிட், சந்திரனுக்கு சகோதரியா? ஆமா, சந்திரனும் திருப்பார்கடல் கடையும் போது பார்க்கடல்ல இருந்து உதித்தான். அவ்வாறே மகாலட்சுமியும் பார்க்கடலில் இருந்துதான் தோன்றினாள். ஆக ரெண்டு பேருமே பார்க்கடல்ல இருந்து தோன்றினவாங்கிறதுனால ஒரு கோணத்தில் சந்திரனையும் மகாலட்சுமியையும் சகோதர சகோதரிகள் என்று குறிப்பிடக்கூடிய வழக்கம் உண்டு. அதனாலதான் பெரியாழ்வார் யசோதை சொல்றாளாம், இந்த எளிமை எப்படி வந்ததுன்னா, உன்னுடைய சகோதரி ஸ்ரீன்னு மகாலட்சுமி இருக்காளே, ஸ்ரீதரன், அந்த ஸ்ரீ ஆகிய மகாலட்சுமியை தரன் திருமார்பிலேயே தரித்து கொண்டிருக்கிறான். அந்த மகாலட்சுமி தான் பெருமாளுக்கு பாடம் எடுத்திருக்காளாம். பக்தர்களுக்குள்ள வேற்றுமையை பார்க்க கூடாது, வேறுபாடு பார்க்க கூடாது, ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது, எல்லாரோடும் கலந்து பழகணும், நீங்க எல்லாரோடும் கலந்து பழகினாதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி மனைவி கணவனுக்கு சொன்ன மந்திரம், மனைவி எடுத்த பாடம். அதனால தாயார் பேச்ச மீற மாட்டார். குழகன், எல்லோரோடையும் கலப்பான். ஏன்னா ஸ்ரீதரன் திருமார்பிலேயே மகாலட்சுமியை தரித்து கொண்டிருக்கிறான்.